காயிதே மில்லத்தின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் தமிழக அமைச்சர்கள் ஸ்டாலின், வைகோ உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மரியாதை செலுத்தினர். காயிதே மில்லத்தின் 120வது பிறந்த நாள் விழா வெள்ளியன்று கொண்டாடப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணி பெரிய மசூதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 28 அமைச்சர்கள் மலர்போர்வை போர்த்தி மரியாதை செலுத்தினர். திமுக சார்பில் பொருளாளர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், காயிதே மில்லத் கொள்கைகளை பின்பற்றி நடப்பதாகவும் தேர்தல் காலத்தில் மட்டும் மரியாதை செலுத்தும் கட்சி நாங்கள் இல்லை என்றும் கூறினார். இந்த மரியாதை என்பது புதிதாக செய்யக்கூடிய மரியாதை அல்ல. தேர்தல் நேரத்திலே மாத்திரம் இந்த மரியாதையை செய்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல. எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து தன்னுடைய மரியாதையை செய்து கொண்டிருக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கட்சி நிர்வாகிகளுடன் வந்து மரியாதை செலுத்தினார். மதவாத சக்திகளுக்கு எதிராக சூளுரைக்க வேண்டிய நாள் என்று வைகோ கூறினார். இந்த நாட்டிலே சமய நல்லிணக்கம் தழைக்கட்டும், மதச்சார்பற்ற தன்மை தழைக்கட்டும், மதவாத சக்திகளை ஊக்குவிக்கின்ற முயற்சிகள் முறியடிக்கப்பட நாம் சூளுரைப்போம். தொடர்ந்து பல்வேறு அமைப்பினர் காயிதே மில்லத் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர்.